ஆர்சிபி டீம்ல நடந்த வார்ம் அப் போட்டியில அதிரடியான ஆட்டத்தை ஆடி இருக்கிறாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள். சாமி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் நடந்துச்சு. டீம் வெங்கி ஒரு டீம், டீம் குர்னால் ஒரு டீம். ஃபர்ஸ்ட் டீம் வெங்கி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. விராட் கோலி 12 பால்ல 29 ரன் அடிச்சிருக்காரு. அக்ரெசிவான பேட்டிங்க விளையாடி இருக்கிறாரு விராட் கோலி. வெங்கடேஷ் ஐயர் 16 பால்ல 30 ரன் அடிச்சிருக்கிறாரு. இந்த வாட்டி உலக கோப்பை வர வருது, அதுல நான் விளையாடணும்னு சொல்லியிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். இந்த வாட்டி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ரோஹித் சர்மா 37 பால்ல 81 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பினிஷரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி டீம்ல. டீம் டேவிட் 14 பால்ல 36 ரன் அடிச்சிருக்கிறாரு. இவரும் ஒரு பினிஷரா வச்சுக்கலாம் ஆர்சிபி டீம்ல. டீம் வெங்கி 234 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்ததா களம் இறங்கின குர்னால் டீம் படிக்கலு 33 பால்ல 63 ரன் அடிச்சிருக்கிறாரு. இவரும் வெறித்தனமான பேட்டிங்கா ஆடுறாரு. ரஜத் பட்டிதர் பாக்குறதுக்கே ஆளே மாறிட்ட மாதிரி இருக்கு. 25 பால்ல 74 ரன் அடிச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயரா இருப்பாரு ஆர்சிபி டீம்ல. குர்னால் பாண்டியா 33 பால்ல 58 ரன் அடிச்சிருக்காங்க. டீம் குர்னால் இந்த மேட்சையே வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி டீமுடைய பேட்டிங் டெப்த் மரண மாசா இருக்கு. விளையாடுற மேட்ச்ல எல்லாம் மரண அடி அடிக்க போறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா ஒண்ணு, ரஜத் பட்டிதர் இந்த வருஷம் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிளேயரா இருப்பாரு. ஆரஞ்சு கேப் வாங்குறதுக்கும் தகுதியான பிளேயரா இருப்பாரு. ஆர்சிபி டீம் வேற SRH கிட்ட விளையாட போறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுல என்ன சம்பவம் பண்ண காத்து இருக்கிறாங்களோ. ஆர்சிபி டீம்ல பேட்டிங் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா போலிங்ல என்ன பண்ண போறாங்களோ தெரியல. போலிங்லயும் ஆர்சிபி டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா இந்த வாட்டி கப்பை எழுதி வைங்க ஆர்சிபி டீமுக்கு தான். ஆர்சிபி டீமுடைய பேட்டிங் டெப்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு.